இது வந்து இதுக்குள்ளே போடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு இது வந்து ஒரு ஃபைன் நார்மலாக ஃபைனாக வந்து அரைச்சிக்கணும் இது. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துச்சு, இது வந்து ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். அப்போ போட்டுக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம வந்து இது வந்து உருண்டை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபைனாக வந்து பேஞ்சிக்கிட்டுக்கோங்க. பேஞ்சிக்கிட்டு சூப்பராக இருக்கும் இந்த லட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா என் பாட்டி அடிக்கடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க, எங்கள் அப்பாவோட அம்மா. எஸ்பெஷலி இந்த பீரியட்ஸ் ஆகிற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு போட்டு பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் இன்கேஸ் நாங்கள் சாப்பிடல, ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. ஸோ தட் போனெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது, டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எள்ளு பதில் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாக்கா நார்மல் எள்ளு யூஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து சின்ன சின்னதாக பண்ணலாம், பட் நான் பெருசு பெருசாகவே பண்ணிடுறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.